பாடம் 4 ஹதீஸ் 5. சாயித் பின் ஜுபைர் கூறியதாவது, அவசரப்பட்டு நீங்கள் உங்கள் நாவை அசைக்க வேண்டாம் என்ற 75வது அத்தியாயம் 16வது வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி அருளப்படும் போது மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. இது அவர்களின் உதடுகளை அவர்கள் அசைப்பதன் மூலம் புலனாயிற்று. வஹியை மனனம் செய்ய அவசரப்பட்டு நீங்கள் உங்கள் நாவை அசைக்க வேண்டாம், ஏனெனில் அதை உங்கள் நெஞ்சில் ஒன்று சேர்ப்பதும் உங்கள் நாவின் மூலம் அதை ஓத வைப்பதும் நமது பொறுப்பாகும். எனவே நாம் அதனை ஓதும்போது ஓதுவதிலேயே நீர் கவனம் செலுத்துவீராக, அதாவது மௌனமாக இருந்து அதனை செவிதாழ்த்தி கேட்பீராக. பின்னர் நீர் அதனை ஓதும்படி செய்வதும் நமது பொறுப்பாகும் என்று 75வது அத்தியாயம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களை அப்போது அல்லாஹ் அருளினான் என்று கூறிவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இரு உதடுகளை அசைத்தது போன்று நானும் அசைக்கிறேன் என்று சொல்லி தங்கள் இரு உதடுகளையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அசைத்து காட்டினார்கள். இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கும் சாயித் பின் ஜுபைர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தமது இரு உதடுகளையும் அசைத்தது போன்று நான் அசைக்கிறேன் என்று கூறி அசைத்து காட்டினார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்ந்து, அதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது அவர்கள் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்பதை வழக்கமாக்கிக் கொண்டார்கள். ஜிப்ரீல் சென்றதும் அவர்கள் ஓதியது போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதினார்கள் என்று கூறினார்கள்.